துபாயிலிருந்து மதுரைக்கு வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட தங்கம், வெளிநாட்டு சிகரெட் பண்டல்கள் உள்ளிட்டவற்றை சுங்க புலனாய்வுத்துறையினர் பறிமுதல் செய்தனர். விமானத்தில் வந்த திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது அலியின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அவர் கொண்டு வந்த அட்டைப்பெட்டியில் மறைத்து கடத்தி வந்த 2,30,000 மதிப்புள்ள சிகரெட் பண்டல்களையும் 3 லட்சம் மதிப்பிலான 94 கிராம் எடை கொண்ட கடத்தல் தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இளம்பெண்ணை கொலை செய்த வழக்கில் குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த லட்சுமி போதை பழக்கம் காரணமாக சில நபர்களுடன் நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது. மதுபானம் வாங்கி கொடுப்பதாக கூறி லட்சுமியை அழைத்து சென்ற கனகராஜ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதும் அதற்கு உடன்படாததால் லட்சுமி கொலை செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வழக்கில் கொக்குப்பட்டியை சேர்ந்த கனகராஜை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன மெக்கானிக்கை கொலை செய்த வழக்கில் 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். உருளையம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வீரமணியை கொலை செய்த வழக்கில் மெக்கானிக் ஐயப்பனுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வீரமணியின் நண்பரான விக்னேஷ் சக தோழர்களுடன் இணைந்து பழிக்கு பழியாக ஐயப்பனை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து விக்னேஷ், அவரது நண்பர்கள் ஆனந்த், ஜெயக்குமார், அருண் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்து காலாப்பட்டிலுள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் தலைவராக அதிமுக ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் என்பவரும், துணைத் தலைவர் பதவிக்கு அமமுகவை சேர்ந்த மேலூர் கதிரேசன் என்பவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவை சேர்ந்த 4 இயக்குநர்கள் பரமேஸ்வர், சுசீலா, விஜயலட்சுமி, ராஜ்குமார் ஆகியோர் ராஜினாமா செய்தனர். அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா ஆகியோரின் தலையீட்டால் அமமுகவை சேர்ந்தவருக்கு துணைத் தலைவர் பதவி கிடைத்திருப்பதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். விளைநிலங்கள் வழியாக உயரழுத்த மின் கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு அருகே விவசாயிகள் நடத்தி வரும் காத்திருப்பு போராட்டம் 8வது நாளாக தொடர்ந்து வருகிறது. மூலக்கரையில் நடைபெற்று வரும் இப்போராட்டத்தின் 7வது நாளான நேற்று 6 பெண்கள் உள்ளிட்ட 11 பேர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். விளைநிலங்கள் வழியாக மின் கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தினை கைவிட வேண்டும், புதைவழி கேபிள் வழியாக இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இரவிலும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு நினைவேந்தல் படத்திருப்பு விழா மற்றும் புகழ் அஞ்சலி நிகழ்ச்சி நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய காடுவெட்டி குருவின் மகன் கனலரசன், கட்சிக்கும் சங்கத்திற்கும் யார் துரோகம் செய்தார்கள் என்பது விரைவில் தெரியவரும் என கூறினார். தனது தந்தையை வெளிநாடு கொண்டு சென்று மருத்துவம் பார்க்க ஏற்பாடு செய்யாது குறித்தும் குறை கூறினார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவர் சார்ந்த வன்னியர் சங்கத்திற்கும் எதிரான இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் மேகமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட கடமலை குண்டு பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக நடந்து சென்ற 2 வரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் பிடித்து விசாரித்தனர். அவர்கள் பொம்முராஜபுரத்தை சேர்ந்த இளங்கோவன் மற்றும் ரெங்கேஸ்வரன் என்பதும் கஞ்சா விற்பனை செய்து வருவதும் விசாரணையில் தெரிய வந்தது. 2 வரை கைது செய்த போலீசார் 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நாகர்கோவில் அருகே நன்கு படிக்கும்படி தந்தை கண்டித்ததால் 11ஆம் வகுப்பு மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட்டார் பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பவர் 11ஆம் வகுப்பு படித்த தனது மகனை அதிக மதிப்பெண்கள் பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதனால் மனமுடைந்த சஞ்சய் வீட்டின் அருகே உள்ள முந்திரி மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த போலீசார் மாணவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பம்பை அச்சன்கோவில் மேல்வைப்பாறு பேயநாற்றை இணைக்கும் அழகர் அணை திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அனைத்து விவசாயிகளின் கூட்டமைப்பின் சார்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா உட்பட அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டு அழகர் அணை திட்டத்திற்கு ஆதரவான தங்களது நிலைப்பாட்டை எடுத்துரைத்தனர். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அழகர் அணையை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பெண் குழந்தைகள் தாய்மாமன் குடும்ப உறவை பேணும் பொன்னூஞ்சல் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சங்கராண்டம் பாளையம் அரண்மனையில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மார்கழி திருவாதிரையின் போது
பொன்னூஞ்சல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான விழாவில் வெளி மாநிலம், வெளிநாடு ஆகியவற்றில் வசித்து வரும் 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பெண் குழந்தைகளுக்கு பட்டாடைகள், அணிகலன்கள் அணிவித்தும் தாய்மாமன் தோளில் அமர வைத்தும் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். பின்னர் பொன் தகடுகளால் ஆன ஊஞ்சலில் அமர வைத்து மரியாதை செலுத்தினர். தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் மாமல்லபுரத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்திய நாட்டிய விழா கோலாகலமாக துவங்கியது. தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இவ்விழாவினை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 28 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முதல் நாளில் தமிழர்களின் பாரம்பரிய நடனமான கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியை காண ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சிவகங்கை மாவட்டம் கண்ணனூரில் சிட்டாள் ஆற்று உயர்நிலைப் பள்ளியில் பயின்ற 75 ஆண்டுகால முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட முன்னாள் மாணவர்கள் தனது புகைப்படத்தை குடும்பத்தாரிடம் காட்டி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். உதகையில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டு வரும் காவலர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து வாகன ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவது அப்பகுதி மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாட உள்ள நிலையில் சுற்றுலா தலமான உதகையில் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா களை கட்ட தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த காவலர்கள் வாகன ஓட்டுநர்களுக்கு சாலை விதிமுறைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திண்டிவனம் கோவிந்தசாமி கலை அறிவியல் கல்லூரியில் முன்னாள் மாணவ மாணவியர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 1993 முதல் 1996 வரை பிஎஸ்சி கணிதத்துறையில் படித்த மாணவ மாணவியர் 25 வருடங்களுக்கு பிறகு ஒன்றாக சந்தித்துக் கொண்டனர். கல்லூரியில் தாங்கள் படித்த போது பயிற்றுவித்த பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி மரியாதை செலுத்தினர். கல்லூரி வளர்ச்சிக்காக 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மேசை, நாற்காலியையும் முன்னாள் மாணவர்கள் நன்கொடை வழங்கினர்.